உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். தந்தை பெரியாரை இழிவுபடுத்தியும் கொச்சைப்படுத்தியும் பேசிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை கைது செய்ய கோரி ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் காவல் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காவேரிப்பாக்கம் நகர பொருளாளர் சரவணன் தலைமையில் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மண்டல துணை செயலாளர் ஆகோ வெற்றிவளவன் ஒருங்கிணைப்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட அமைப்பாளர்கள் மாமண்டூர் ரா குணசேகரன், மா ஆ திருச்செல்வன், மாவட்ட கிறிஸ்துவ அமைப்பு கு பக்தன், மாமண்டூர் முகாம் செயலாளர் மூசுவா மற்றும் காவிரிப்பாக்கம் விவசாய அணி தி துருவன், சி சந்தோஷ் மற்றும் சிறுத்தைகள் பலர் உடனிருந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கம் நகர செயலாளர் கோகிலா தலைமையில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாட்டு தீர்மான விளக்க கருத்தரங்கம் நடத்துவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மகளிரணி மாவட்ட துணை செயலாளர் லட்சுமி, துர்கா தேவி, சித்ரா, கனகா, பவித்ரா, சத்தேஸ்வரி, அஞ்சலை, மேரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கருத்துக்களை வழங்கினர். காஞ்சிபுரம் மாநகரில் சிறப்பாக பணியாற்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிரணி நகர அமைப்பாளர் 19வது வார்டு மாவட்ட உறுப்பினர் கௌதமி திருமாதாசனுக்கு குளோபல் ஹியூமன் பீஸ் யூனிவர்சிட்டி சார்பில் சிறந்த சமூக சேவைக்கான கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் காஞ்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட பழைய ரயில்வே சாலையில் அமைந்துள்ள புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் திருபாதாசன், ஜேம்ஸ், ஆகாஷ், சார்லஸ், தமிழ் சக்தி, அக்ஷய், சதீஷ், கோகுல், மகளிர் இயக்கத்தை சேர்ந்த சின்ன பொண்ணு, சாந்தி, பரிமளா, தனலட்சுமி, மதி, தீபா, மேனகா உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். அண்ணன் திருமா, அண்ணன் திருமா வாழ்க, வாழ்க. அண்ணன் திருமா, அண்ணன் திருமா வாழ்க, வாழ்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணைய விதிமுறைகளின்படி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம், விழுப்புரம் ஆகிய 2 தொகுதிகளில் பானை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இன்று இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக அறிவிக்கப்பட்டது. அதனை கொண்டாடும் வகையிலும் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் விழுப்புரம் தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாவட்ட செயலாளர் அரங்கவரியார் தலைமையில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் பிரின்ஸ் சோமு, விழுப்புரம் நகர செயலாளர் ரணியன், வழக்கறிஞர் சரவணன் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணைய விதிமுறைகளின்படி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம், விழுப்புரம் ஆகிய 2 தொகுதிகளில் பானை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இன்று இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக அறிவிக்கப்பட்டது. அதனை கொண்டாடும் வகையிலும் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் விழுப்புரம் மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் தலைமையில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது.
இந்நிகழ்ச்சியில் திண்டிவனம் நகர செயலாளர் இமயன், மாவட்ட அமைப்பாளர் சசிகுமார், நிர்வாகிகள் வெங்கடேசன், ஆறுவழவன், பன்னீர்செல்வம், பன்னீர்தாஸ், பிரபுதாஸ், ஓவியர் பாலு, அபி, பிரகாஷ் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி என்னும் அங்கீகாரத்தை இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதனை கொண்டாடும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவண்ணாமலை மைய மாவட்டம் கலசம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியின் சார்பில் கலசம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் நாகராசன் தலைமையில் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் வளர்மதி கலந்து கொண்டு இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை தெரிவித்தார். இதில் மாவட்ட துணைத் தலைவர் ராஜகோபால், கலசப்பாக்கம் ஒன்றிய செயலாளர் ரஜினிகாந்த், விவசாய பாதுகாப்பு இயக்கத்தின் மாவட்ட அமைப்பாளர் செல்வமணி, மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் சங்கர், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை வெண்ணரசி, தொண்டரணி மாவட்ட துணை அமைப்பாளர் ஆனந்தபாபு, சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட துணை அமைப்பாளர் கந்தன், ஒன்றிய துணை செயலாளர் பூண்டி பாஸ்கரன், ஒன்றிய பொறுப்பாளர்கள் மகேந்திரன், ஐயப்பன், தமிழரசன், முகாம் செயலாளர் பாலா, அஜய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டதை கொண்டாடும் விதமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பானை சின்னத்துடன் ஊர்வலமாக சென்று பேருந்து நிலையத்தில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. மாவட்ட செயலாளர் சேந்தநாடு அறிவுக்கரசு தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கட்சியின் தொகுதி துணை செயலாளர் லெனின், நகர செயலாளர் வசந்தன், நகர பொருளாளர் தீந்தமிழன், ஒன்றிய பொருளாளர்கள் கார்முகிலன், பரந்தாமன், ஒன்றிய ஊடக மைய நிர்வாகிகள் கியூர் அன்பு, இளைய பெருமாள் மற்றும் மாவட்ட அமைப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் களமருதூர் ராமமூர்த்தி, ஜெயபால், சார்லஸ், செங்குறிச்சி ராஜ்குமார், பாஸ்கர், விஜய், கண்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பெற்றதை கொண்டாடும் விதமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடலூர் மைய மாவட்டம் விருதாச்சலம் கடைவீதி 4 முனை சந்திப்பிலிருந்து கடலூர் மைய மாவட்ட செயலாளர் PR நீதிவல்லல் அவர்கள் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் பானையை தலையில் சுமந்து பேரணியாக வந்து பாலக்கரையில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். இதில் மண்டல துணை செயலாளர் 5000, விருதாச்சலம் நகர செயலாளர் மணலூர் முருகன், ஒன்றிய செயலாளர்கள் திருஞானம், சுப்புஜோதி, ஒன்றிய பொருளாளர் எழில்வான் சிறப்பு, மாவட்ட அமைப்பாளர் தன்ராஜ், ஒன்றிய துணை செயலாளர் கவியரசு, மணவாளநல்லூர் சங்கர், தொகுதி துணை செயலாளர் சத்தியவாடி பாஸ்கர், விருதாச்சலம் நகர துணை செயலாளர் வீரமணி, வயலூர் இளங்கோவன், ராஜேந்திரபட்டினம் விஜயகுமார், ஒன்றிய நிர்வாகிகள் ஐயாதுரை, பெரம்பலூர் துரைமுருகன், தொரவலூர் அருள் சுகன், மணிகண்டன், கண்ணன், சசிகுமார், பழனிசாமி, மேட்டுக்காலனி சதீஷ், கர்ணா, ரமணா, சிறுத்தை ராகுல் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு செய்திருக்கிறது. இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பிறகு தலித் ஒருவரால் துவக்கப்பட்ட ஒரு கட்சி மாநில அங்கீகாரத்தை, தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் 75 ஆண்டு கால வரலாற்றில் தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் தொடங்கப்பட்டு இன்றைக்கு பானை சின்னத்தை தனிச்சின்னமாக பெற்று தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக 75 ஆண்டு கால வரலாற்றில் தலித் ஒருவரால் துவக்கப்பட்டு இன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தால் மாநில அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது எங்களுடைய தலைவர் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் என்பதை நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். எங்களுடைய தலைவர், தியாக தலைவர், ஆண்டாண்டு காலமாய் அடிமைப்பட்டு கிடந்த மக்களின் வாழ்க்கைக்காக, தலைமுறைக்காக திருமணம் கூட செய்து கொள்ளாமல் போராடி கொண்டிருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த மாபெரும் போராளி தலைவனின், தியாக தலைவனின் வியர்வையால், அவரின் வழியில் களப்பணியாற்றிய விடுதலை சிறுத்தைகளின் வியர்வையால், தியாகிகளால் தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி
75 ஆண்டு கால வரலாற்றில் முதல் முறையாக தலித் ஒருவரால் துவக்கப்பட்ட கட்சி இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தை வென்றிருக்கிறது. இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,